ராமாயணத்தை கேட்கும் அனைவருக்கும் வணக்கம். ராமாயணம் கேட்பதும் படிப்பதும் சொல்வதும் நாம் இப்பிறவியில் பிறவி பிணி நீங்கி நலமாக வாழ அருள் கிடைக்கும் நல்ல உபாயமாகும். எனவே ராமாயணத்தை தொடர்ந்து காண்போம். ராமர் கும்பகர்ணனின் உருவத்தைக் கண்டு மிகுந்த வியப்புற்று, இதுபோன்ற பூதத்தை நான் கண்டதே இல்லை, இது யார் என்று விபீஷணனிடம் கேட்கிறார். அதற்கு விபீஷணன், இவன் விஸ்வவசுவின் மகன் கும்பகர்ணன். இவன் பிறக்கும் போதே ஆயிரக்கணக்கான உயிர்களை விழுங்க ஆரம்பித்தான். ரிஷிகளை துன்புறுத்தி அவர்களின் மனைவிகளையும் கடத்தி சென்றான். அவன் உயிரினங்களை விழுங்கும் வேகத்தை பார்த்தால் விரைவில் பூலோகம் உயிரினங்கள் இல்லாததாகிவிடும் என்று ரிஷிகள் பிரம்மாவிடம் முறையிட்டனர். இதனை கேட்ட பிரம்மா கும்பகர்ணனிடம் சென்று, சகல லோகங்களையும் அழிக்க பிறந்தாயா? இன்று முதல் நீ ஆழ்ந்த தூக்கத்தில் கிடப்பாய் என்று சாபமிடுகிறார். கும்பகர்ணன் பிரம்மாவின் சாபத்தால் சாய்ந்து விழுகிறான். இதனை கண்ட ராவணன் பிரம்மாவிடம் சாப விமோசனம் கேட்டு கெஞ்சுகிறான். அவன் வேண்டியதை ஏற்றுக்கொண்ட பிரம்மா 6 மாதம் தூங்கவும், ஒரு நாள் நித்திரை நீங்கும்போது அவன் மீண்டும் தூங்குவதற்கு முன்பாக உலகில் எங்கு வேண்டுமானாலும் சென்று எந்த உயிரையும் விழுங்கலாம் என்று வரமளிக்கிறார். இவ்வாறாக விபீஷணன் ராமரிடம் கும்பகர்ணனின் கதையை கூறுகிறான். கும்பகர்ணனை கண்ட வானர வீரர்கள் பயந்து ஓடினர். கும்பகர்ணன் போர் செய்வதற்கு முன் ராவணனை காணச் செல்கிறான். ராவணன் கும்பகர்ணனை கண்டு மகிழ்ச்சி அடைந்து தன் அருகில் அழைத்து அன்போடு அணைத்து கொள்கிறான். நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கும்பகர்ணன் கேட்கிறான். ராமன் வானரப் படைகளுடன் இலங்கையை முற்றுகையிட்டுள்ளான். ராட்சச வீரர்கள் போரில் பலர் கொல்லப்பட்டு விட்டனர். நான் உன்னைத்தான் நம்பியுள்ளேன். நீ ராம லக்குமணரை கொன்று எனது மானத்தை காப்பாற்று என்று ராவணன் கும்பகர்ணனிடம் கேட்கிறான். இதனை கேட்ட கும்பகர்ணன் ராவணனுக்கு நல்ல புத்தி சொல்கிறான். விபீஷணன், மண்டோதரி மேலும் அறிவில் சிறந்த மந்திரிகள் அனைவருமே சீதையை ராமரிடம் விட்டுவிட உனக்கு அறிவுரை கூறினர். நீயோ உனக்கு நல்லது சொல்லும் யார் பேச்சையும் கேட்கவில்லை. என்றாலும் இப்பொழுதாவது சீதையை ராமரிடம் ஒப்படைத்துவிடு, அழிவில் இருந்து மீளலாம் என்று அறிவுரை கூறுகிறான். இதனை கேட்ட ராவணன் பெரும் கோபம் கொண்டு, யுத்தம் பலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீ உன் பலத்தை பயன்படுத்தி ராம லக்குமணரை கொன்று என் தவறை சரிசெய் என்று ராவணன் கும்பகர்ணனுக்கு கட்டளையிடுகிறான். மகோதரன் என்னும் ராட்சசன், கும்பகர்ணனால் ராமரை ஜெயிக்க இயலாது. நானும் இன்னும் மற்ற வீரர்களும் கும்பகர்ணனோடு சேர்ந்து ராமரை தாக்குகிறோம். ராமரை ஜெயிக்க முடியவில்லை என்றால் கும்பகர்ணன் ராம லக்குமணரை விழுங்கிவிட்டான் என்று வதந்தி பரப்பி சீதையை துக்கமடையச் செய்வோம். பின்பு அவளுக்கு சௌகரியங்கள் செய்து கொடுத்து உங்கள் வசமாக்குங்கள். தன்னை காக்க எவரும் இல்லை என்னும் நினைவில் உம்மிடம் சீதை சரணடைவாள் என்று மகோதரன் ராவணனிடம் சொல்வதை கேட்ட கும்பகர்ணன் மிகுந்த கோபமடைகிறான். மகோதரா, நான் ராமரை கொல்ல முடிவு செய்துவிட்டேன். நான் ராமனை கொன்று நாட்டின் நிலையை சீர்படுத்துவேன் என்று சொல்கிறான். இதனை கேட்ட ராவணன் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு தங்க அணிகலன்களை கும்பகர்ணனுக்கு அணிவித்து வாழ்த்துகிறான். கும்பகர்ணனும் ராவணனை வணங்கி போருக்கு புறப்படுகிறான். ராவணனின் வாழ்த்துதல் பலிக்குமா என்பதை அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம்.